என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் நம்முடைய யூஎஸ் மார்க்கெட்டு பற்றி பேச போகிறேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய பங்குச்சந்தை பற்றியே ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம போய் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் அமெரிக்க பங்குச்சந்தையில் அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இருந்தாலும் நம்மளை தான் ஏதோ பண்ண ஒரு சின்ன தப்புக்காக நம்மளை செபியில் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு 1 இயர் பேன் பண்ணி விட்டாங்க. ஸோ இதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்டை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுன்ட்டு. நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு திடீர்னு நீங்கள் ஒரு வருஷம் எதுவும் பண்ணக்கூடாது, சும்மா உட்காரனாக்கா நம்மளால் உட்கார முடியாது. சரி, அதனால் நம்ம கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் துபாய்க்கு வந்தேன். ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குற ஒரு பாப்புலரான 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று சார் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து, அதாவது இந்தியன் டேக்ஸ் ரெசிடெண்ட், இந்தியன் ரெசிடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னால் நீங்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் மட்டும் இல்லை, எந்த வெளிநாட்டு பங்குச்சந்தையிலையுமே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. கேஷ் மார்க்கெட்டில் பண்ணலாம், பட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குமே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெருசாக பயன் இருக்காது. ரெண்டாவது, நான் நிறைய தடவை சொல்லும்போது நம்மளை ப்ராஃபிட் பண்ண எனக்கு டேக்ஸே கிடையாது அப்படின்போது, சார் அது எப்படி சார் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்திய பங்குச்சந்தையில் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா வர்ற ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். முதல்ல ப்ராஃபிட்டே வர்றதில்ல, அது வேறு விஷயம். அப்படி தப்பி தவறி வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதே ஃபாரினர்ஸ், எஃபிஐன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எஃபிஐ சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்திய பங்குச்சந்தையில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்டுக்கு அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுவாங்க. பெரும்பாலான ஃபண்டு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு துபாய், மொரிஷியஸு, இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரீஸில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு பே பண்ண மாட்டோம், நாங்கள் துபாய்க்கு பே பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்க. துபாயில் எனிவே டேக்ஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ நீ உள்நாட்டு நபராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். வெளிநாட்டினராக இருந்தால் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் அமெரிக்க பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணும்போது நான் அமெரிக்காவுக்கு வெளிநாட்டினர் தானே. ஸோ அதனால் நான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னோடய கவர்மெண்ட்டுக்கு தான் நான் டேக்ஸ் பே பண்ணணும். என்னுடைய கவர்மெண்ட் அப்படின்னும்போது இந்தியா என்னுடைய கவர்மெண்ட் கிடையாது. நான் 6 மாதத்துக்கு மேலே நான் இந்தியாவில் தங்கி இருந்தால் மட்டும்தான் நான் இந்தியன் ரெசிடெண்ட் ஆவேன். அப்போ தான் இந்தியன் கவர்மெண்ட் நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னுடைய சொந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிங்கப்பூர் குடிமகன். ஸோ என்னுடைய கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட். ஸோ அல்லது நான் பெரும்பாலும் துபாயில் தான் இருக்கிறேன் அப்படின்றதுனால என்னுடைய டேக்ஸ் ரெசிடென்டி கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா துபாய். இந்த 2 நாட்டிலையுமே டேக்ஸ் கிடையாது. துபாயில் எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. பட் சிங்கப்பூரில் வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்கள் சிங்கப்பூரில் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன், அது வெளிநாட்டில் சம்பாதிக்கிற காசு தானே, அதுக்கு நான் சிங்கப்பூரில் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதனால் எங்கேயுமே நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை விளக்கிட்டேன். இப்போது நம்முடைய பெருமைகளெல்லாம் கொஞ்சம் சொல்லிப்போம். ஸோ இதுக்காக நான் ஒரு ஆளை வச்சா சொல்ல முடியும், நம்மளே சொல்லிக்கினா தானே உண்டு. இப்போ இந்த ட்ரேடிங் டெர்மினல் காமிக்கிறவங்களுக்கு, ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேடிங் டெர்மினல். இது ஒரு இன்டராக்டிவ் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லோ காஸ்ட் புரோக்கரு, அதில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். இதை பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே $9,000+ காமிக்குது. ஸோ இது இன்றைக்கி என்னுடைய எம்டிஎம் ப்ராஃபிட், அதாவது எனக்கு இன்னையோட ப்ராஃபிட் இது. ஸோ பாருங்கள், ஒரு நாளில் $9,000 சம்பாதிக்கிறோம், பெரிய விஷயந்தான், ஆண்டவருடைய அருள். இங்கே மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 968.5K. அதாவது ஒரு 1 மில்லியனுக்கு ஒரு $32,000 கம்மியாக இருக்குது. இன்னொரு $32,000 வந்துருச்சுன்னா பிஆர் சுந்தர் ஒரு மில்லியனர். யூஎஸில் மில்லியனர்னால் $1 மில்லியன் உங்கள் கிட்ட இருக்கணும், அதுதான் மில்லியனர். ஸோ சுந்தர் பன்கையா மில்லியனர், ராஜீவ் பன்கையா ஜென்டில்மேன் அப்படி பண்ணுற மாதிரி. ஸோ அது கூடிய சீக்கிரம் அச்சீவ் ஆகிடுவோம். ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா, என்கிட்ட கிட்டத்தட்ட $1 மில்லியன் இருந்தால் கூட மெயின்டெனன்ஸ், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கிற மார்ஜின் பார்த்திங்கன்னா வெறும் $3,68,400 தான்.
ஏறக்குறைய பாதிக்கும் குறைவாக தான் நான் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறேன். பாதிக்கும் குறைவாக முதலீடு பண்ணி நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். அப்போனா பாருங்கள் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ மீதி 600K வந்து ஃப்ரீ கேஷ் இருக்குது, எக்ஸஸ் லிக்விடிட்டின்னு பேர் அதுக்கு. ஸோ எங்கிட்ட இருக்கிற மொத்தம் கிட்டத்தட்ட 9.7ல் 3.7 யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வந்து அப்படியே ஃப்ரீயாக வச்சுருக்கிறேன். ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுக்கு தேவைப்படும் அப்படின்னாக்கா. இதெல்லாம் என்னுடைய பொசிஷன். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானதை மட்டும் டைரெக்டாக காமிச்சிடுறேன். இங்கே அக்கௌண்ட் போயிட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோம் அப்படின்னு போனீங்கன்னா இதுதான் நம்முடைய பேக் ஆஃபீஸ். ஸோ இந்த பேக் ஆஃபீஸில் வந்து நமக்கு சில டேட்டாலாம் கிடைக்கும். அதாவது இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய ரிட்டர்ன் 139.34%. ஸோ 139% ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் ஒரு வருஷத்தில். அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான், உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயந்தான். யூஎஸ் மார்க்கெட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே வந்து சத்தியமாக தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் லாஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ப்ராஃபிட் கிராஜுவலாக ஏறி கடந்த ஒரு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குது. இது வந்து கடந்த ஒரு வருஷத்தில், அதாவது இன்றைக்கி வந்து நவம்பர் 2 நான் இந்த ஷூட் பண்ணுறது வந்து நவம்பர் 2. ஸோ போன வருஷம் நவம்பர் 2 இந்த வருஷம் நவம்பர் 2 வரைக்கும். இப்போ இங்கே பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்படின்னு போனோம்னா, நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு பார்க்காம இந்த ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் முடிஞ்சிருச்சு. 10 மாதம் முடிஞ்சு இன்னும் 2 நாள் ஆகுது. ஸோ இந்த 10 மாதத்தில் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இயர் டு டேட்டுன்னு போட்டிருக்கிறேன். இங்கே இயர் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா பிகினிங் நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இவ்வளோ காசு இருந்திருக்குது. அது வந்து 1,94,000. இப்போ இருக்கிறது வந்து 9,68,000 இருக்குது. அப்போ எவ்வளோ சேஞ்ச் இருக்குதுன்னா $7,74,000 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து சேஞ்ச் தான், ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ், நான் வித்ட்ராவல் எதுவுமே பண்ணலை, டெபாசிட் மட்டும் பண்ணிக்கிறேன். 4,73,000 டெபாசிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7,74,000 சேஞ்ச் இருக்குது வந்து இன்க்ளூடிங் இந்த 4,73,000. இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $3,00,000. ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த 10 மாதத்தில் நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி சம்பாதித்த காசு $3,00,000. $3,00,000 அபவுட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த பணத்துக்கு நம்ம யாராவது டேக்ஸே பே பண்ண வேணாம். இந்தியாவிலலாம் நீங்கள் 5 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்ததுன்னா 42% டேக்ஸ் பே பண்ணணும். இங்கே வந்து டேக்ஸே கிடையாது. ஸோ இந்த என்டையர் காசு வந்து எனக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும். இது வந்து ஒன்று. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இந்த இடத்துல வந்து டேஷ்போர்டு ஹோல்டிங் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணோம்னாக்கா ப்ரீவியஸ் மந்த் ரிப்போர்ட்டு, ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிப்போர்ட்டு, ப்ரீவியஸ் கேலண்டர் இயர் ரிப்போர்ட்டு, மந்த் டு டேட் ரிப்போர்ட்டு, இயர் டு டேட் ரிப்போர்ட், இதை பார்ப்போம். இயர் டு டேட் ரிப்போர்ட்டு நம்ம பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணுவோம். இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டுடைய கீ டேட்டாவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குமுலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து 105%. 139% அங்கே காமிச்சது லாஸ்ட் 1 இயரில். இது 105% வந்து ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கு வரைக்கும் கிடையாது, இது நேற்று வரைக்கும். இது வந்து நவம்பர் 1 வரைக்கும். நவம்பர் 2 ப்ராஃபிட் அதில் ஆட் ஆகலை. இது ஆட் பண்ணால் இன்னும் ஒரு 105 அல்லது 106 அந்த மாதிரி வரும். ஸோ எனிவே வந்து ஒரு பெருசாக நமக்கு அனுபவம் கிடையாது அமெரிக்க பங்குச்சந்தையில். ஏதோ நம்மளை செபியில் பேன் பண்ணிட்டாங்களேன்ட்டு வேறு வழி இல்லாமல் வந்தோம், ஆரம்பித்தோம். நமக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஓரளவு ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கிறோம். எனக்கு வந்து பெருசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் நமக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் இப்போ என்ன நம்புகிறேன்னாக்கா, ஒரு தலை சிறந்த ட்ரேடர்ஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டு எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ 100%, 105% ப்ராஃபிட் 10 மாதத்தில். கடந்த 5 நாட்களில் பார்த்திங்கன்னா 7%, கடந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 8%. பெஸ்ட் ரிட்டர்ன், அதாவது ஒரே நாளில் வந்து 8% ரிட்டர்ன் வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரே நாளில் 10% லாஸும் வந்திருக்குது. இதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என்ன சார் ஒரே நாளில் 10% லாஸு, அப்போ எங்கே சார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போகிறீங்க, அடுத்த நாளே உங்களுக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து 10% லாஸ். ஆனால் நீங்கள் 10 லட்ச ரூபா கொண்டு போகிறீங்க, அது வந்து ட்ரேட் பண்ணி 20 லட்சம் ஆகிடுது.
அந்த 20 லட்சம் ஆனதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய் கீழே ரிஸ்க் இருந்தால் கூட நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த 2 லட்ச ரூபாய் லாஸுங்கிறது ஏற்கனவே பண்ண 10 லட்சம் ப்ராஃபிட்டில் தான் லாஸு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் அதிகமாக பயப்பட மாட்டீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர மாட்டீங்க. சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இதே 10 லட்ச ரூபாய் கொண்டு போகும்போது உடனடியாக உங்களுக்கு 10% லாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க. இது நீங்கள் என்ன பண்ணால் இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சார்ட்டு பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளூ கலர் லைன் இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைன் தான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸு. இந்த மீதி 3 லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று SPX டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யூஎஸில் S&P 500 இண்டெக்ஸ் அதனுடைய ரிட்டர்னு. இது ரெண்டும் உலகத்தில் இருக்கிற டாப் 2 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ இந்த 3மே SPX, TR, EFA அண்ட் VTன்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான் உலகத்தில் இருக்கிற டாப் 3 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, பேக் ஆஃபீஸில் நம்முடைய பர்ஃபார்மன்ஸை அந்த 3 ETF-னுடைய பர்ஃபார்மன்ஸை கூட கம்பேர் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 3 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுமே ஜனவரி 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது இல்லைங்களா. மேபி கொஞ்சம் மேலே இருக்கலாம். 0 இங்கே இருக்குது, 20 இங்கே இருக்குது. ஸோ மேபி 4-5% அப்படி இருக்கலாம். ஆனால் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 100% மேலே இருக்குது. சரி, இங்கே பார்ப்போம். நான் இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே பாருங்கள் பெருசாக லாஸ் இல்லை. கிராஜுவலாக மேலே போயிருக்கிறேன். மேலே போய் இந்த அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்துருக்குது. ஆனால் இந்த வீழ்ச்சி நடந்து போகும் பாருங்கள், நான் இதுக்கு கீழே போகலை, லாஸுக்கு ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே போய் ஒரு சின்ன கிராஷ் அப்புறம் திரும்ப மேலே போய் ஒரு பெரிய கிராஷ். இந்த இடத்துல தான் எனக்கு அந்த 10% லாஸ் வந்திருக்கும் ஒரே நாளில். ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய பார்வையில் இதை விட ரொம்ப பெரிய அப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட அந்த 10% லாஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் நான் கிட்டத்தட்ட 40% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். 40% ப்ராஃபிட்டே ஒரு பெரிய ப்ராஃபிட் தானே. அதுவும் எத்தனை மாதத்தில், ஒரு 4-5 மாதத்தில். இது மே மாதம் இது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகி இப்போ திரும்ப இங்கே ஒரு கிராஷு. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். நம்ம லாபம் மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது ஒரு ஜோசியக்காரங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் முடியாது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸு ஒரு தமிழனா ஒரு இந்தியனா ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். நான் இந்த இடத்துல ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லும்போது எந்த கொஷினும் வராது, ஏன்னா நான் தமிழ் பேசுகிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஷின் வரும், ஏன்னா நான் என்னுடைய குடியுரிமை சிங்கப்பூர் குடியுரிமை. நான் ஒரு சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் பை ரேஸ் ஐ எம் அன் இண்டியன் இல்லைங்களா. ஸோ ஒரு ரேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டியனா சைனீஸா அந்த மாதிரி சொல்லும்போது நான் பை ரேஸ் ஐ எம் அன் இண்டியன். ஸோ பை ரேஸ் ஐ எம் அன் இண்டியன், பை லாங்குவேஜ் ஐ எம் ஏ தமிழியன், பை நேஷ்னாலிட்டி ஐ எம் ஏ சிங்கப்பூரியன் இல்லைங்களா. ஆனால் இப்போ இருக்கிறது துபாயில் இருக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது 100% ப்ராஃபிட்டுன்னு பெருசாக இருந்தாலும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வெறும் ஒரு $3 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கேபிட்டல் கம்மி. நான் இந்த ஆரம்ப கேபிட்டல் பார்த்திங்கன்னா $2 லட்சம் தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு $4,73,000 நான் பம்பின் பண்ணியிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் கிட்ட இருக்குது. இதே ஒரு என்னுடைய ஆசை, ஒரு கட்டத்தில் ஒரு $10 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எப்படியாவது கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு 50% ஒரு வருஷத்துக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணால் கூட ஒரு கிட்டத்தட்ட $5 மில்லியன் பர் annum நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு US மார்க்கெட்டில் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. சரி, இப்போது எதுக்காக இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் ஏன் சார் ஷோ ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை ஷோ ஆஃப்னு நினச்சிங்கன்னா அது ஷோ ஆஃப், இதை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இன்ஸ்பிரேஷன். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் அப்படின்ட்டு. அது நிறைய பேர் என்ன நினச்சிங்கிறாங்க, நாயை பார்த்தா கல்லை எடுத்து அடிக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அது என்னென்னா, ஒரு நாயோட சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலை அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. ஸோ அந்த பார்க்கும்போது அதை நாயாக நினச்சி பார்த்திங்கன்னா அது நாயாக தெரியும் உங்களுக்கு. இல்லை அந்த செஞ்சவனோட குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இது கல் தானே அப்படின்னு கல்லாக நினச்சி பார்த்திங்கன்னா அது கல்லை தெரியும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளை பார்க்குறீங்க, கருவறையில் கடவுளோட சிலை இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்மீகத்தில் இருப்பவராக இருந்தால், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறவராக இருந்தால் அது உங்களுக்கு கடவுள். நீங்கள் நாத்திகராக இருந்தால்,
கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால் அது உங்களுக்கு கல். ஸோ நீங்கள் நினச்சா அது கல், அல்லது நீங்கள் நினச்சா அது தெய்வம். ஸோ இதுதான் நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ இதைத்தான் அவங்க சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாங்க, கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இன்ஸ்பிரேஷனை கண்டால் ஷோ ஆஃப் காணும், ஷோ ஆஃபை கண்டால் இன்ஸ்பிரேஷன் காணும். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது ஒன்று. சரி, இன்ஸ்பிரேஷனை கூட எதுக்காக இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன விளம்பரம் தாங்க. நமக்கு ட்ரைனிங் பிஸ்னஸ் இருக்குது, மென்டர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணுறோம், அது மூலமாக நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. இது ஏதோ நமக்கு ஒரு சின்ன விளம்பரம். இதுக்காக நம்ம காசு கொடுத்து சன் டிவிலையாக போய் விளம்பரம் பண்ண முடியும்? அந்த அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது. அதனால் நம்ம யூடியூப்பில் நம்மளாக விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி இதை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோனோட அப்ஜெக்டிவ் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் கொஞ்சம் விளம்பரம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தாண்டி ரொம்ப அதிகமாக யோசனை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.